குடியரசு. கட்டுரை 1. தாய் திருநாட்டிற்கு யாம் இதுகாரும் இயற்றிவரும் சிறு தொண்டினை ஒரு சிறு பத்திரிகை வாயிலாகவும் எம்மால் என்றளவு ஆற்றிவரல் வேண்டுமென 2 ஆண்டுகளுக்கு முன்னர் எம்மிடத்து எழுந்த பேரவா இன்று நிறைவேறும் பேற்றை அளித்த இறைவன் திருவடிகளில் இறைஞ்சுகின்றோம். ஒரு சிறு பத்திரிகையை ஏனும் செவ்வனே நடத்தும் ஆற்றல் ஒரு சிறிதும் எமக்கில்லை என்பதை நன்குணர்வோம். பேரறிவும் பேராற்றலும் விரிந்த கல்வியும் பரந்த அனுபவமும் உடையவர்களே இத்தொண்டினை நடத்தற்குரியர். இவ்வருங்குணங்கள் எம்பால் இல்லாமல் இருந்தும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற பெரியார் வாக்கைக் கடைபிடித்தே வலிமையால் இப்பத்திரிகை நீண்டகாலம் இத்தமிழுலகில் நிலவி தேசத்துண்டாற்றி வரும் என்னும் நம்பிக்கையும் உறுதியும் பெரிதுமுடையோம். இதோர் பத்திரிகை யுகமாகும். நமது தமிழ்நாட்டில் நாளடைவில் பத்திரிகைகளின் தொகை பெருகிக் கொண்டே வருகிறது. இதுகாரும் எத்துணையோ பத்திரிகைகள் தோன்றின. அவைகளுள் சில சிறிது காலம் நின்று மறைந்தொழிந்தன, நின்று நிலவுகின்றன பல. பத்திரிகைகள் பல தோன்றுவதற்குக் காரணம் தமிழ் மக்கள் உலகியலை அறிய உளங்கொண்டமையேயாகும். கிணற்றுத் தவளைக்கு நாட்டு வளர்ப்பமேன் என்ற குறுகிய நோக்கம் அறிய வருகின்றது. ராமனாண்டாலென்ன ராவணனாண்டாலென்ன என்று எண்ணி வாழ்நாட்களை வீண்நாட்களாக்கி வந்த காலம் கழிந்துவிட்டது. உறங்கிக் கிடந்த நமது நாட்டார் புத்துயிரும் புத்துணர்ச்சியும் பெற்று நாட்டின் விடுதலையைக் கருதி பல துறைகளிலும் உழைக்க முன்வந்து நிற்கிறார்கள். அவ்வளர்ச்சி நன்றாக வேரூன்றி மென்மேலும் தழைத்தோங்க ஒவ்வொருவரும் பாடுபடல் வேண்டும். இக்கடனை ஆற்ற பல வழிகள் உண்டு. அவைகளுள் பத்திரிகையும் ஒன்றாகும். மேனாட்டார் மேன்மையுற்று விளங்குவதற்குக் காரணம் அந்நாடுகளில் ஆயிரக்கணக்கான பத்திரிகைகள் வெளிவந்து உலவுவதையாகும். அந்நாடுகளில் ஒவ்வொரு பத்திரிகைக்கும் பல்லாயிரக்கணக்கான சந்தாதாரர்கள் இருக்கின்றார்கள் என்றும் பத்திரிகை நுழையாத சிறு குடிசைகளும் இல்லை என்றும் நாம் அந்நாட்டுச் சரித்திரங்களில் காண்கிறோம். தமிழ் மக்களின் தொகையை நினைக்கின் இப்பொழுது உலக வரும் பத்திரிகைகள் மிகக் குறைவாகவே தோன்றும். இன்னும் பல பத்திரிகைகள் காணப்படல் வேண்டும். ஆகையினால் எமது பத்திரிகையை மிகையென்று கருதமாட்டார்கள் என நம்புகிறோம். எமது பத்திரிகையின் நோக்கத்தை அறிய விரும்புவார்க்கு நமது தாய்நாடு அரசியல், பொருளியல், சமூகவியல், ஒழுக்கவியல் முதலிய எல்லாத் துறைகளிலும் மேன்மையுற்று விளங்கச் செய்வதையாகும் எனக் கூறுவோம். நமது நாட்டு மக்களின் உடல் வளர்ச்சிக்காகவும் அறிவு வளர்ச்சிக்காகவும் மொழி வளர்ச்சிக்காகவும் கலை வளர்ச்சிக்காகவும் சமய வளர்ச்சிக்காகவும் இதன் வாயிலாக இடையராது உழைத்து வருவோம். ஆயிரக்கணக்காக பொருள் செலவிட்டு கட்டிய அஸ்திவாரம் பலமில்லாவிடில் இடிந்து விழுந்து அழிந்து போவதே போல் ஒரு தேசத்தின் அடிப்படைகளாகிய தனிமனிதன், குடும்பம், பல குடும்பங்கள் சேர்ந்த ஒரு வகுப்பு, பல வகுப்புகளாலாகிய கிராமம் ஆகிய இவைகள் எல்லா துறைகளிலும் மேன்மையுறாவிடின் அத்தேசம் ஒருநாளும் முன்னேற்றமடையாது. ஆகையினால் நமது தேசம் சுதந்திரம் பெற்று எல்லா துறைகளிலும் மேன்மையுற்று விளங்க வேண்டுமாயின் நமது நாட்டிலுள்ள ஒவ்வொரு தனிமனிதனும் தனது அறிவையும் ஆற்றலையும் பெருக்கிக் கொள்ளுதல் வேண்டும். ஒவ்வொரு தனிக்குடும்பமும் நன்னிலையடைய வேண்டும். ஒவ்வொரு வகுப்பினரும் முன்னேற்றமடைதல் வேண்டும். ஒவ்வொரு கிராமமும் பிற கிராமங்களினுடையவோ நகரங்களினுடையவோ நாடுகளினுடையவோ உதவியை எந்நாளும் எதிர்பார்த்து நிற்காத வண்ணம் ஒவ்வொரு துறையிலும் முன்னேற்றமெய்தி தனித்தியங்கும் பெருமையை அடைதல் வேண்டும். அடிப்படைகளான இவைகளை அறவே விடுத்து வெறும் தேசம் தேசம் என்று கூக்குரலிடுவது எமது பத்திரிகையின் நோக்கமன்று. ஆகவே இவ்வடிப்படைகளின் வளர்ச்சிக்கான முறைகளில் இடையராது உழைத்து வருவதே எமது கொள்கையாகும். மக்களுக்குள் தன்மதிப்பும் சமத்துவமும் சகோதரத்துவமும் ஓங்கி வளரல் வேண்டும். மக்கள் அனைவரும் அன்பின்மயமாதல் வேண்டும். உயர்வு தாழ்வு என்ற உணர்ச்சியே நமது நாட்டில் வளர்ந்து வரும் சாதிச்சண்டை என்னும் நெருப்புக்கு நெய்யாக இருப்பதால் இவ்வுணர்ச்சி ஒழிந்து அனைத்துயிரும் ஒன்றென்று எண்ணம் உண்மையறிவு மக்களிடம் வளர்தல் வேண்டும். சமைச்சண்டைகள் ஒழிய வேண்டும். கடவுளர்களை நீதிமன்றங்களுக்கு இழுத்துச் செல்லும் எழுதகிமை தொலைய வேண்டும். இன்னோரன்ன பிற நறுங்குணங்கள் நம் மக்கள் அடைய பாடுபடுவதும் எமது நோக்கமாகும். இதுகாரும் விதந்தோதிய நோக்கங்கள் நிறைவேற உண்மை நெறிபற்றியே ஒழுகுவோம். அன்பு நெறியே எமக்காதாரம். பொய்மை நெறியையும் புலையொழுக்கத்தையும் எமது அன்பு நெறியால் தகர்த்தறிவோம். இவர் எமக்கு இனியர், இவர் எமக்கு இன்னார் என்ற விருப்பு வெறுப்புகளின்றி செம்மை நெறி பற்றி ஒழுகி எம்மாலி என்ற தேசத்துண்டாற்றி வருவோம். நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற் சென்றெடுத்தற் பொருட்டு எனும் தெய்வப்புலமை திருவள்ளுவரின் வாக்கைக் கடைபிடித்து நண்பரே ஆயினுமாகுக. அவர்தம் சொல்லும் செயலும் தேச விடுதலைக்குக் கேடு சூழ்வதாயின் அஞ்சாது கண்டித்தொதுக்கப்படும். மேற்கூறிய உயரிய நோக்கங்களைத் தாங்கி தாய் திருநாட்டிற்கு தொண்டியற்ற வெளிவந்துள்ள எமதருங்குழவியை தமிழ் மக்கள் அனைவரும் முழுமனதுடன் ஆதரிப்பார்கள் என்ற முழு நம்பிக்கையுடையோம். இப்பத்திரிகையின் வருடச்சந்தா ரூபா 3 ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையன்று வெளிவரும். இப்பெரு முயற்சியில் இறங்கியுள்ள எமக்கு போதிய அறிவையும் ஆற்றலையும் எல்லாம் வல்ல இறைவன் தந்து அருள்பாலிப்பானாக. குடியரசு. தலையங்கம் 2 மே 1925